வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்து இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தேங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தீபின்னு ஒரு பொண்ணு தான் கேட்டா, தீபிகா. அவள் வந்து ஜிமினுக்கு தான் கேட்டா, பட் நான் தான் தேங்க்கு போட்டுட்டேன். சாரி தீபி, அண்டு மன்னிச்சிக்கோ. நான் வந்து ஜிமினுக்கும் அதேமாரி ஒரு ஒன் ஷாட் போடுறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ ஸ்டார்டிங்லே நீங்கள் தான் ஜிமின்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அதாவது நீங்கள் ஜிமினை லாக் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் மாமா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு. ஆமாம், அந்த சௌமி உன்னை பார்த்து சிரிக்கிறா, நீயும் ரிட்டன் பேக் சிரிக்கிற. ஆமாம், உங்களுக்குள்ளே என்ன நடக்குது? வயன், எங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை, தெரியுதா? ஏன் மாமா போய் சொல்கிற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேன், அப்படி தானே? இட்ஸ் ஓகே, நீ நம்புனா நம்பாட்டி போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணல, புரியுதா? ஏன் மாமா போய் சொல்லிகிட்ருக்க? நீ அவளை பார்க்குற பார்வை எனக்கு தெரியுது. என்ன பார்க்குறேன்? அவளை எப்படி பார்க்குறேன் சொல்லு. அதையா நான் சொல்லணும்? உனக்கு தெரியாதா நீ எப்படி அவளை பார்க்குறேன்னு? இல்லை, எனக்கு தெரில, நீ சொல்லு, எப்படி பார்க்குற? அப்போ உங்கள் அம்மா வயன்? இதோ வந்துட்டேம்மா. அவங்க அக்கா கூப்பிட்டுட்டா, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜிமீனை பார்த்து முறைச்சிட்டு போகிறீங்க. லைட்டாக ஜிமீனோ சிரிக்கிறாரு. இதெல்லாம் மட்டும் வக்கனையாக பேசு, ஆனால் வந்து மட்டும் லவ்வை சொல்லிடாத. ஷோ கடவுளே, எனக்கு இவளுக்கும் ஒரு 8 வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனால் எவ்வளோ மிரட்டுறா என்ன ரொம்ப மிரட்டி அடக்கி வைக்கிறா. நான் தான் எல்லாம் அவ்வளோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இவ தான் என்ன பண்ணிகிட்ருக்கா. என்னத்தை சொல்ல. அப்போ நீங்களும் அகெயின் வந்துட்டு என்ன இப்போ நினச்சிட்ருக்க? என்னை பற்றி தானே ஏதோ நினைக்கிறேன். உன்னை பற்றியா? உன்னை பற்றி நான் ஏன் நினைக்க போகிறேன்? ஹேண்டி, நான் ஏன் உன்னை பற்றி நினைக்க போகிறேன்? நீ என்ன எனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனா? இல்லை, நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது, அப்படி தானே? ஆமாம், எனக்கு நீ இம்பார்ட்டனே கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது, அப்படி தானே? ஆமாம், எனக்கு நீ கிடையாது. அப்போ அந்த சௌமி அவன் என் சின்னக்கா பொண்ணு, அவன் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓ, உனக்கு சௌமி இம்பார்ட்டன்ட், அதே நான். புரியுது மாமா, புரியுது. நீ நடத்து மாமா, உன்னால் எவ்வளோ முடியணுமோ நீ நடத்திக்கோ, சரியா? உனக்கு நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்ல மாமா. சின்ன வயசில் நீ எப்படிலாம் என்கிட்ட இருப்ப தெரியுமா? எப்படி இருப்பேன்? அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தெரியணுமா மாமா? உனக்கு தெரியாது நீ எப்படி என்கிட்ட இருப்பேன்னு? இல்லை, எனக்கு தரலையே, நான் எப்படி உங்ககிட்ட இருப்பேன்? போ மாமா, என் வாயை கலராத அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இப்படியே பண்ணினா எப்படி? நீ வந்து சொல்லுவன்ட்டு தானே வெயிட் பண்ணுறேன். ஒரு வார்த்தை, அம்மா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறியா? வந்துட்டு சௌமியை பிடிக்குதா, ஒன்றா பிடிக்குதா, அதை பண்ணு இதை பண்ணு. சபா, ஐயோ, இப்போவே நீ இந்த வாய் அடிக்கிற. கல்யாணம்லாம் பண்ணா என்ன பண்ணுவேன்? நான்லாம் உன் காலுக்கு கீழே தாண்டி அப்படின்ட்டு அவர் போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் உங்கள் அம்மாட்ட போயிட்டு, அம்மா எதுக்கு கூப்பிட்டேன்? நான் மாமாவோட பேசிகிட்டு இருந்தேன், எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லடி, உங்கள் மாமனுக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம். ஏன் பொண்ணு பார்க்க போகிறீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அகெயின் ஒரு ட்ராமா பண்ணுவான். இப்போ வந்த உடனே மாமாவுக்கு தெரியுமா? இல்லடி, அவன் ஏதாச்சும் சொன்னாலே அது குத்தம் இது குத்தம் எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட்றான். இந்த வாட்டி சொல்ல போகிறதில்ல. ஓ, சொல்ல போகிறதே இல்லையா? அப்போ எனக்கு வசதி. சரி, ஓகேம்மா. எப்போ போகிறீங்க? இதோ இப்போ கிளம்பலான்ட்டு தான் இருக்கேன். சரி,
இப்போ தானே கிளம்ப போகிறீங்க? சரி சீக்கிரம் கிளம்புங்க, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்லை, நீ போய் சொல்லி வச்சிடாத. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேனே. சரிடி, பார்த்துக்கோ வீட்டை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப தேவங்க இருக்கிற ரூமுக்கு தான் போகிறீங்க. அவன் இப்போது பெட்டில் படுத்திருக்கான். நீங்கள் போயிட்டு அவனோட ஷோல்டரில் அப்படியே நீங்களும் படுத்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க பார்த்தா தெரில என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்படியே பெட்டில் படுத்து சீலிங்கை பார்த்துட்ருக்கேன். சார் சீலிங்கை பார்க்குறீங்க, அங்கே உங்களுக்கு சீல் வைக்க எல்லோரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சீல் வைக்கவா? எதுக்குடி? நீங்கள் எப்படி சுதந்திரமாக அலையிறது பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல போல், அதனால உங்கள் கைக்கு ஒரு விலங்கு போட போகிறாங்க. என்னடி பைத்தியக்காரி மாரி வளரிட்டுருக்க? ஆமாம், உண்மையை சொன்னால் நான் பைத்தியம். அப்படியே நீங்கள் அப்படியே தெளிவை பாருங்கள். என்ன போ வாய்க்குள்ளேயே முடங்கிற? அது ஒன்றும் இல்லை மாமா, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணா? எதுக்கு? மாமனை கல்யாணம் பண்ணிக்கதான். வேறு எதுக்கு பொண்ணு பார்ப்பாங்க? நான் கூட என்னமோ வப்பாட்டியாக வச்சுக்கன்னு நினச்சேன். என்ன இப்போ சொன்னீங்க? வப்பாட்டியா? ஓ, உங்களுக்கு இதில் கல்யாணமே ஒரு கேடு, இதில் வப்பாட்டு வேறு உங்களுக்கா? அப்படின்னு தேவங்க மேலே நீங்கள் ஏறிட்டு, அம்மா என்ன வப்பாட்டி கேட்குதா உங்களுக்கு? வப்பாட்டி கீப்பு கேட்குது உங்களுக்கு? நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க. உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. போங்க, நீங்கள் தான் வப்பாட்டி கலையிறீங்களே, போங்க அப்படின்னு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு பேசுகிறீங்க. தேவனுக்கு சிரிப்பு வருது. இப்போ உனக்கு என்ன? என் பொண்டாட்டியே கவலை விட மாட்டா, நான் வப்பாட்டி வச்சுருந்தா உனக்கு என்ன அடிப்ப? நீ வேணா ஓகே சொல்லு, உன்னை கூட வப்பாட்டியாக வச்சுக்கிறேன். ஓ சார், என்னையும் வப்பாட்டியாக வச்சுக்கிறீங்க? பேசுகிறத பாரு. சரிடா, ரொம்ப ஆடிட்டே இரு, இதோ நான் எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு பாரு அப்படின்ட்டு நீங்களும் அவர் மேலேருந்து இருந்துச்சுட்டு, இங்கே பாருங்க உங்களை அம்மா கூப்பிட்டுச்சு, போங்க சீக்கிரம். சரி போகிறேன், வர பண்ணாதீங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவனே சொல்கிறான். மாமாலாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது, கொடுத்தா இப்படி தான் பப்பாட்டியாவா பொண்டாட்டியாவான்ட்டு வருவான். பொண்டாட்டியாக கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்திருப்பேன். போய் கீப்பாக கூப்பிட்ருக்கான். ரொம்ப தான் இவனுக்கு, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு போகிறீங்க. அப்பையும் அவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, இப்போ கூட பொண்டாட்டியாக மட்டும்தான் வருவேன்னு சொல்ல முடியாது, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன், அதை கூட இப்படி இது பண்ணிட்டு போகிறாளே. என்னதான் இருந்தாலும் அவள் வேறு தான் எனக்கு அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மாட்ட போயிட்டு, மாமாட்ட சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளையில் அவரும் கீழே வந்துடுவார், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ, சரியா? சரிடி, அவன்கிட்ட சொல்லிட்டல, அது போதும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் இருக்காங்க. இப்போது தேவங்க தான் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராரு. ஆமாம், எங்கேயோ போகணுன்னு சொன்னியாமக்கா, எங்கே போகணும் சொல்லு, போகலாம். ஆமாண்டா, கொஞ்சம் ஒருத்தவங்க வீடு வரையும் போகணும், போகலாமா? போகலாங்க, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் உங்களை பார்த்துட்டே லைட்டாக சிரிச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு இங்கே பற்றிக்கிட்டு வருது. பப்பாட்டின்னு எப்படி பல்லடிச்சிட்டு போகுது பாரு மூதேவி. என்னத்தை சொல்ல, ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. இவனை எப்படி வச்சு நம்ம காலம் ஃபுல்லாக கஞ்சி ஊற்றி கரை சேர்க்குறது? இவன் ஊற்றுவான்னு பார்த்தா இவனுக்கு நம்ம தான் ஊற்றணும் போல் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு வீட்டில் உள்ள குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பொண்ணெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது தேவங்க, அக்கா இனிமேல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது சரியா? உனக்கு என்ன தான் பண்ண போகிறேன்னோ தெரில. எந்த பொண்ணு காமிச்சாலும் பிடிக்கல, அது நொட்டை இது சொட்டை,
ஏன்டா ஏன் இப்படி பண்ணுற? பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனால் ஆனால் என்ன, உன் பொண்ணை கட்டி கொடுன்னா கொடுக்க மாட்டேன். அதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருந்தா ஒரு வார்த்தை என் பொண்ணு இருக்கா கட்டிக்கிறியான்னு கேட்குறியா? அவள் தான் சொல்கிறாளா? நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க பாருங்க. என்ன தான் உனக்கு பிரச்சனை தெரியும்? சொன்னால் தானே தெரியும். ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு பண்ணணும்னு தோணும்போது நானே பண்ணிக்கிறேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். எப்போடா 40 வயசு ஆகணுமா? 40 60 எதாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் ஹாலுக்கு வந்துட்டு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, எல்லாருக்கும் கல்யாணம் வருது, ஆனால் உன் மாமன் தான் இப்போ கல்யாணம் வேண்டான்ட்டு நிற்கிறான். அப்போ நீங்களும் தேவங்க பார்த்து சிரிச்சுட்டு, ஆமாம் துரைக்கு அப்படியே பொண்ணெல்லாம் அமைஞ்சிட்டாலும் பொண்ணே ஓகே சொன்னாலும் இவர் தான் வேணான்னு சொல்லிடுவார். அப்போது தேவங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறார் லைட்டாக. ஐயோ என்ன முறைக்கிறான், ரொம்ப பேசிட்டோமோ? சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடிடுறீங்க. இப்போது உங்கள் ஃபேமிலி பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ தேவங்களோட அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது உங்கள் பெரியம்மா, அதாவது உங்கள் அம்மாவோட அக்கா பொண்ணு, ஓகே, அதாவது தேவங்களோட ஃபஸ்ட் அக்கா பொண்ணு, புரியுதா? தேவங்க மொத்தம் 3 அக்கா. அதில் 2வது அக்காவோட பொண்ணு தான் நீங்கள், சின்ன அக்காவோட பொண்ணு தான் சோமி, ஃபஸ்ட் அக்கா பொண்ணு தான் யூவி, ஓகேவா? இப்போது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த யூவி பொண்ணுக்கு தான் இப்போ கல்யாணம். அப்போது யூவியோட ரூமில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் தான் கூட இருக்கீங்க அவள் பக்கத்தில். சரி, தேங்க மாமாவுக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? ஆமாம், நீ வேற யூவி, அவனை நான் தான் தூக்கிட்டு போய் வச்சுக்கணும். அவன் தூக்குற மாதிரியே ஐடியா இல்லை அவனுக்கு. என்னடி ஆச்சு அவனுக்கு? என்ன திடீர்னு இப்படி இறங்கிட்ட? போடி நீ வேற. சொன்ன பேசி கேட்க மாட்டேன்றான். ஒரு வார்த்தை எனக்கு கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்னடி? சொல்லவே மாட்டான். ஆனால் பேசுகிறான், சிரிக்கிறான், தொடுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் கல்யாணம் தான் பண்ண மாட்டேங்கிறான். கட்டிக்கிறேன்னு வார்த்தை சொல்லவே மாட்டேன்றான்டி. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யுவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தேவங்க வராரு. யுவி, அப்போது யூவியும் பார்த்துட்டு, தேவங்க மாமா, ஹே நல்லா இருக்கடி இன்னைக்கு? நல்லா இருக்கேனா? சரி, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா? ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணியா? அதெல்லாம் பண்ணியாச்சு. அவரும் பார்த்துட்டு என்ன சொன்னார்? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு மாமா. நல்லா இருக்கு சொல்லிட்டாரா? அப்போ இனி யூவியை கையில் பிடிக்க முடியாது, அப்படி தானே? அதெல்லாம் இல்லை மாமா, நாளைக்கு மறுநாள் கல்யாணம் வர, அதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக ரொம்பவா? ரொம்ப மாமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தேவங்கையும் யூவியும் மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன இதுங்க 2 இப்படி பேசிகிட்டு இருக்குங்க? பேசுங்க, நீங்கள் பேசுங்க சார், உங்களுக்கு தான் பேச முடியாது. அப்போது தேவங்கும், சரி நீ தூங்கு, நான் போகிறேன். அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு, யுவியக்கா நானும் போகிறேன், நீ பார்த்துக்கோ. சரி நீ போ, சரியா? குட் நைட். குட் நைட், பை அப்படின்ட்டு தேவங்க போகிறாரு முன்னாடி. நீங்கள் பின்னாடியே போயிட்டு அந்த ஸ்டெப்ஸோட எட்ஜுக்கிட்ட நீங்கள் அவரை லாக் பண்ணிட்டு, என்னடி என்ன இங்கேப்பா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? வான்னு சொல்லல. என்ன பேசணும், ஏது பேசணுன்ட்டு என் கூட வா அப்படின்ட்டு அவரும் உங்களை, அதாவது நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் போய் அவரை லாக் பண்ணிட்டு, அம்மா என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? ஏன் நான் என்ன நினச்சிட்ருக்கேன்? நாங்கள் அது ஏன் கேட்குற, என் ஃப்யூச்சர் ஒய்ஃபை நினச்சிட்ருக்கேன். ஓ சரி, ஃப்யூச்சர் ஒய்ஃப் யார்? அது ஆண்டி கேட்குற?
அதெல்லாம் என்னன்னு சொல்கிறது. என் தலைவி ஹவாஸ் அடி. என்ன ஹவாஸ் அவா? எனக்கு அவ்வளோதான் முடியும். ரொம்ப பேசிட்டேன் மாமா அப்படின்ட்டு நீங்கள் தேவோட லிப்ஸில் ஹேண்டை வச்சு அப்படியே உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு ரப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஏய் என்ன பண்ணுற? எதுக்கு போ என்னோட லிப்ஸில் எல்லாம் கை வைக்கிற? ஏய் கையெடு. விடு மாமா, நான் தானே கை வைக்கிறேன். ஏய் தப்பாக இருக்குது, கை எடுத்துரு, இல்லாட்டி அடி வாங்கிடாத. மாமா இப்போ நான் தானே பண்ணுறேன், ஏதோ வெளியே ஆள் பண்ணுற மாரி பேசுகிறேன். நான் தானே பண்ணுறேன். நீ பாரு கையெடு. இப்படியே கை வச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? இது மேலே கை வச்சா என்ன மாமா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கையேடுனா கையெடு. எடுக்க மாட்டேன், இப்படி தான் வச்சுப்பேன். என்ன பண்ணுவேன்? கையெடுன்னு சொன்னேன். எடுக்க மாட்டேன். எடுக்காட்டி நானும் வைப்பேன். வச்சுக்கோ. அப்போது நீங்கள் வச்சுக்கோன்ட்டு உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறீங்க. இங்கே இல்லடி அப்படின்னு உங்களை டைட்டாக உங்கள் ஹிப்பில் கை வச்சு இழுக்கிறாரு. க்ளோஸாக நிற்கிறீங்க. உங்களோட பாடி அவரோட பாடி கூட அட்டாச் ஆகிட்டு இருக்குது. என்ன மாமா, என்ன பண்ண போகிற? நீ தானே சொன்ன எடுக்க மாட்டேன். இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு. மாமா என்ன பண்ணுற? சொல்லவும் மாட்டேன். இப்படி நான் கிஸ் அடித்தாதான் உண்டு. மாமா இங்கே பாரு அப்படின்ட்டு அவனை விலக்கி விடுறீங்க. அவன் அப்போ அகெயின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். மாமா என்ன பண்ணுற? விட என்ன ஹேண்டி, இதுதான் ஆசைப்பட்டேன் நின்று. மாமா கையெடு அப்படின்ட்டு நீங்கள் கையை உதறி விட்டுட்டு ஓடியாடுறீங்க குடுக்குடுன்னு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அதாவது திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போது தயாங் தான் வந்துட்டு, ஏய் எனக்கு டீ வேணும், டீ போட்டு கொடு. அதுக்கு அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா போட்டு கொடுக்கும். எனக்கு நீ டீ போட்டு கொண்டுட்டு வா ரூமுக்கு. டீ போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வா சரியா அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ன அவர் பாட்டுக்கு வந்தார், டீ வேணும் கேட்டார், ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஏதோ கல்யாணம் பண்ண பொண்டாட்டிகிட்ட சொல்கிற மாரி. கல்யாணம் பண்ணியிருந்தா ஓகேங்கம்மா, கல்யாணமே பண்ணலையே. அப்போது நீங்களும் உங்கள் அம்மாட்ட போயிட்டு, அம்மா என்னடி வேலையாக இருக்கல்ல? இல்லைம்மா, மாமா டீ கேட்டுச்சு, ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னிச்சு. சரிடி எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போவா, எடுத்துகிட்டு போடி அப்படின்னு அவங்க அம்மா திட்டினதும் நீங்களும் தேவங்க டீ போட்டு எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. தேவங்க அப்படியே அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்களும் உள்ளக்க போயிட்டு, மாமா வண்டியா டீயை கொண்டா அப்படின்ட்டு அவர் டீயை வாங்கிட்டு திரும்ப போய் பெட்லேயே உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. என்ன ஒன்றும் பண்ணலை, நேற்று மட்டும் கிஸ் அடித்தா. அப்போ அவர் உங்கள் கிட்ட கிராஸ் ஆகி வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவர் உங்களுக்கு பின்னாடி போய் டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு பெட்டுக்கு தான் வராரு. மாமா என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு அப்படின்ட்டு அவர் அந்த டீ கப்பை டேபிளில் வச்சுட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க போட்டுட்டு அவர் உங்கள் மேலே வராரு. மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன விடுங்க. ஹே என்ன இது கிசடிச்சா? எதுவுமே சொல்ல. என்ன நினைச்சிட்ருக்க? மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னை விடுங்க, நான் போகிறேன். சொல்கிறியா? என்ன நினச்சிட்ருக்க?
மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நான் 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 ஒன்றும் நினைக்கல. என்ன என்ன வேணுங்க, இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவர் கை உங்களோட ஸ்டொமக் கிட்ட போகுது. மாமா, என்ன என்ன பண்ணுறீங்க? உனக்கு தெரியாது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு. மாமா மாமா மாமா, பயமாக இருக்கு. மாமா விடுங்க, நான் 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 போகணும். விட முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்? மாமா வேணாம் மாமா அப்படின்ட்டு நீங்கள் அவரை அப்படியே தட்டி விட்டுட்டு நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. ஏய் ஏய் போயிட்டா. இவளுக்கு என்ன பண்ணுறது? சரி, ஃபங்க்ஷனில் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரும் அந்த டீயை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு திரும்ப அவர் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் வராரு. பார்த்தா நீங்கள் வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஏய் என்னம்மா நீ தயாங்க ரூமுக்கு போ. அங்கேயே போனா அவனும் அங்கே இருப்பான்ல. ஏய் இங்கே பாருடி. சொல்லுமா. நீ தயாங்க ரூம் போயிட்டு வாட்ரோப்பில் ஒரு செயின்லாம் இருக்கும், உன்னோடது அப்புறம் சுமியோடது எல்லாரோடதும் அவன் ரூமில் தான் இருக்குது. நீ என்ன பண்ணு, அதை எடுத்துகிட்டு கொண்டாந்து உன் ரூமில் வச்சுக்கோ. ஓகே, நான் அப்புறம் நாளைக்கு கேட்பேன், மறந்துடாத. சரிம்மா. அப்போது சுமி உங்க கூட வந்து நின்றுக்கிறா. சுமி, பெரியம்மா, நீயும் ஒயன் கூட இரு, ஓகேவா? சரி பெரியம்மா அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் தான் தேங்க ரூமுக்கு போகிறீங்க. தேங்க இப்போ பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. என்ன உட்காந்துருக்கா? அப்போ சுமி போயிட்டு, மாமா சொல்லுடி என்ன, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க? அப்போது நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அப்போ அவரும் உங்கள் அதாவது சுமியோட கன்னத்தில் கை வச்சுட்டு, அதுவா சீக்கிரம் இப்போது இவளுக்கு இப்போ முடிஞ்சிடும்ல கல்யாணம், அடுத்து உனக்கும் எனக்குலாம் பண்ணலாம். சரி மாமா, உங்களுக்காகயாச்சும் பெரிய பொண்ணு ஆகணும், சீக்கிரம் பெரிய பொண்ணாகு, கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி மாமா. அப்போ நீங்களுமே அந்த வாட்ரோப்பை திறந்து உங்களோட செயின்லாம் எடுத்துகிட்டு போகலாமா? நம்ம ரூமுக்கு போகணும், அம்மா வைக்க சொன்னிச்சு, ஞாபகம் இருக்கா உனக்கு? சரிக்கா, வா போகலாம். சரி. அப்போது நீங்கள் தேவங்க பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு, சுமி, மாமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவானாமே, பண்ணட்டும், பண்ணி தான் பார்க்கட்டுமே, இருக்கட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காம நீங்கள் அந்த செயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. பத்திரமா வைக்கணும் இது வேறு அப்படின்ட்டு பத்திரமா அதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்போ சுமி வந்துட்டு, அக்கா ஏன் போகல? சுமி நீ போ சரியா, நான் கொஞ்சம் லேட்டாக கீழே வரேன். சரி ஓகேக்கா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவளும் போகிறா. அப்போது இதெல்லாம் தேங்க பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ சுமிக்கிட்ட வந்துட்டு, எங்க வயன்? இல்லாமம்மா, அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கான், அதுதான் அவள் கீழே வரலன்னு சொல்லிட்டா, நீங்கள் வேணால் போய் பாருங்களேன். இல்லை சும்மா தான் கேட்டேன். சரி ஓகே மாமா, அப்போ நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு அவளும் போகிறா. இப்போ தேங் தான் உங்கள் ரூம்குள்ளே நைஸாக திருட்டு பொண்ணு எப்படி வருமோ அந்தமாரி வராரு. நீங்களும் இப்போ அப்படியே அண்ணந்து பார்க்குறீங்க, பார்த்தா டோரை லாக் பண்ணிட்டு வராரு. மாமா என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும், சொல்ல மாட்டியாடி? வாடி. எங்க என்னடி உனக்கு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்ன? நேற்று கிஸ் அடிக்கையில் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ என்ன மாமான்னு பம்முற என்ன? மாமா
அது என்னடி அது வந்துன்னு? அது அது வந்து மாமா, எனக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் என்ன ஆனால் ஆனால் வேணாம். வேணும். நான் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. அப்புறம் என்ன? அது வந்து மாமா, அது என்ன? நீ என்னை விட பெரிய பையன். நீ தான் அம்மாட்ட பேசணும். நான் எப்படி பேச முடியும் சொல்லு? இப்போ உனக்கு இதுதான் ப்ராப்ளமா? சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே திருப்பிட்டு, பிடிச்சிருக்கா? அது 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 வந்து அப்போது உங்கள் அம்மாவும் வயன் டோரை ஓப்பன் பண்ணு. ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஆமாண்டி. சரி, நீ என்ன பண்ணு, டோரை நல்லா ஓப்பன் பண்ணிடு. நான் அந்த டோர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன். ஓகே? சரி 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 மாமா. சரிடி, ஏன் பதட்டப்பட்டு என்னை காட்டி கொடுத்துறாரு அப்படின்ட்டு அவர் போய் ஒளிகிறாரு. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போது தேவும் வந்துட்டு, லவ் யூ, சீக்கிரம் நீயும் சொல்லு அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு அவரும் குடுக்குடுன்னு போகிறாரு வெளியே. இங்கே நடந்தது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டுட்டு, உனக்கு தேவை பிடிச்சிருக்கா என்ன? அப்போ நீங்களும் லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன், நானே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சி எதுக்கு? சரி, நான் அம்மாட்ட பேசுகிறேன். நீ எதுவும் வரி பண்ணிக்காத, புரியுதா? சரிம்மா. அம்மா என்ன? மாமா, நான் சொல்லிக்கிறேன் வந்துட்டு, நீ வாய் திறக்காது. இல்லைம்மா, நானே மாமாக்கு இன்னும் ஓகே சொல்ல தானே, எனக்கு தெரியும். நீ அதனால் நீ அப்படியே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா தான் தேங்க தேடி போகிறாங்க. அப்போ தேங்க அங்கே வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ தேங்க கூப்பிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டா. சொல்லுதா என்ன? டே என் பொண்ணை நல்லா பார்த்துப்பியா? அப்போது சடனாக திரும்பிட்டு, என்ன சொல்கிற? என் பொண்ணை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்டேன். என்னக்கா கேள்வி இது? மகாராணி கணக்காக பார்த்துப்பேன். சரிடா, எனக்கு இது போதும். எனக்கு தெரியும் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு, அதனால தான் கேட்டேன். நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத, சரியா? சரிக்கா அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிருந்திருப்பார். இப்போது நீங்கள் தான் கல்யாணத்துக்கு ரொம்ப அழகா, ரொம்ப எலகண்ட்டாக, ப்ளசண்ட்டாக ரெடியாக இருக்கீங்க. தேங்க உங்களை பார்த்துட்டு அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. மாமா எங்கே கூட்டிகிட்டு போகிற நீ? போ. ஆண்டி சொன்ன கேட்க மாட்டேன், வா கம்முன்னு பேசாமல். கூட்டிகிட்டு போனால் வரமாட்டா, வாயை கீழே பேசிகிட்டே வர்றேன். இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லு. வாடி அப்படின்னு உங்கள் ரூமுக்கு தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. டோரை திறந்துட்டு, இல்லை இங்கே வேண்டாம், என் ரூமுக்கு வா அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு, அதாவது அவரோட ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் ரூமை விட்டுட்டு அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை டோரில் லாக் பண்ணிட்டு நிற்கிறாரு. என்ன போ, எதுக்கு போ, எப்படி வந்து நிற்க சொல்கிற? என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, என்ன மயக்கிறதுக்கு எதுவும் பிளான் வச்சுருக்கியா என்ன? அதெல்லாம் இல்லை, அதுதான் ஏற்கனவே என் மாமா மயங்கிட்டானே. இது மட்டும் நல்லா அக்கனையாக பேசு, சரியா? என்ன உனக்கு தும்மல் வருதா என்ன? தும்மல்லாம் இல்லை, கொஞ்சம் தொண்டை சரியில்லை. தொண்டை சரியில்லையா?
ஏன் என்னாச்சு? அதுவா, அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் அழகாக இருக்கா, பட் ஒரு கிஸ்ஸை கூட அடிக்க முடியல, அதனால. ஆ ஆ, உங்களுக்கு நல்லாவே புரியுது அவர் உங்களை தான் சொல்கிறாருன்னு. எனக்கும் தொண்டை சரியில்லை தான். ஏண்டி, உன் ஆள் அழகாக இருக்கான், எனக்கு கிஸ் அடிக்க முடியல, அப்படி தானே? ஆமாம். என்ன பண்ணுறது, அவன் பேச்சப் பண்ணால் நான் முடிச்சிடுவேன். ஓ அப்படி? நானும் அதாண்டி நினைக்கிறேன். அவள் பேச்சப் பண்ணானா நான் முடிச்சிடலான்னு இருக்கேன். அப்போ நீ பண்ண மாட்ட, அப்படி தானே? ஏன் அப்போ நீ பண்ண மாட்ட? இவன்ட்டெல்லாம் வாய் கொடுத்து பேசவே முடியாது. மாமா, இப்போ நீ பண்ணுவியா மாட்டியா? ஆண்டி, இப்போ நீ பண்ணுவியா மாட்டியா? அப்போ நீ பண்ண மாட்ட, அப்படி தானே? சரி, இப்போ நீ பண்ண மாட்டியா? மாட்டேன். அப்போ நானும் மாட்டேன். அப்போ விடு, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? அதான் நீ எதுவும் பண்ண மாட்டல்ல, நான் போகிறேன். ஏண்டி, நீ எதுவும் பண்ணு. என்னால் பண்ண முடியாது. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ முடிகிற, அப்படி தானே? ஆமாம். ஏன் ஸ்டார்டிங் ட்ரிபிள் உங்களுக்கு? ஆமாம். இதுக்கு தாண்டி இந்த அப்போ நீங்களும் சிரிச்சுட்டே அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறீங்க. அதோட தேவங்க சிரிச்சுட்டு உங்களை ஹக் பண்ணி நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. போதும், என்னால் மூச்சு விட முடியல. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு ப்ரீத் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ சரி போகலாமா? சரி இரு அப்படின்னு நீங்கள் போய் அவரை பெட்டில் அப்படியே தள்ளிட்டு நீங்கள் அவர் மேலே உட்காந்துட்டு அவர் மேலே அப்படியே நீங்களும் படுக்கிறீங்க. படுத்துட்டு ஹக் பண்ணிட்டு அவரோட ஹேண்டை கொண்டாந்து உங்கள் பேக் சைடு வச்சுட்டு, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பா? அப்போது அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு, சீக்கிரம் அடுத்து நம்ம 2 பேரும் கல்யாணம் தான். லவ் யூ. அடுத்து நம்ம கல்யாணம் தானே? கன்ஃபார்ம் நம்ம கல்யாணம் தான் அடுத்து. போதுமா? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஒரு லவ் யூ ஒன்று வரையும் நீ ஒழுங்காக சொல்லலைல்ல. நீ சொன்னியா? நான் தான் சொன்னேனே அன்றைக்கி, கன்வே பண்ணிட்டேன்ல. ஓ சரி, நானும் ஒழுங்காக சொல்லலைல்ல. லவ் யூ. லவ் யூ டூ. அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளோ நாரி இப்படியே பிடிச்சிட்ருக்கல பிளானு? ஆமாம்ல அப்படின்ட்டு நீங்கள் அவர் மேலேருந்து இருந்துச்சுட்டு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ என்ன அப்படின்ட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட். டாடா பாய், லவ் யூ. இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எதுலேயும் ஃபாலோ பண்ணலண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஓகே பாய், லவ் யூ.